நீர் எங்களை வழி நடத்துகிறவர் ஆண்டவரே. உமது கிருபையை எங்கள் மேல் பொழிந்தருளுகிறவர், உமது வழிகளை எங்களுக்கு காண்பித்து தருகிறவர், உம்முடைய நீதியினால் நாங்கள் சிறப்பட்டு இருக்கும்படி எங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு அற்புதத்தை செய்கிறவர், எங்களை விடுதலைக்கு நேராய் நடத்துகிறவரே, அற்புதத்திற்கு நேராய் எங்களை நடத்துகிறவரே, ஆலோசனையின் கர்த்தரே, தத்தளிப்பின் பாத்திரத்தை எங்களை விட்டு விலக்கி போடுகிறவரே, ஜீவனுக்கு ஏற்ற நன்மைகளை எங்களுக்கு தருகிறவரே, ஜீவனுக்கு ஏற்ற விடுதலையை கர்த்தர் எங்களுக்கு தருகிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய ஆண்டவரும் தம்முடைய ஜனத்திற்காய் வழக்காட போகிற உன் தேவனமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்துடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. பல காரியங்கள் நமக்கு தத்தளிப்பை ஏற்படுத்துகிறது. பல காரியங்களில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். கரை சேர்வோமோ என்கிற கேள்வி அநேகருக்குள் இருக்கிறது. அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த கேள்விக்கெல்லாம் நீங்களுக்கு பதில் வைத்திருக்கிறேன், இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வைத்திருக்கிறேன். தத்தளிப்பின் பாத்திரத்தை கர்த்தர் எங்கள் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். தத்தளிப்பின் பாத்திரத்தை கர்த்தர் எங்கள் கரத்தில் இருந்து எங்கள் வாழ்க்கையில் இருந்து கர்த்தர் நீக்கி போடுகிறபடியினால் உமக்கு நன்றி என்று சொல்லுகிற அத்தனை பேரும் நல்ல கரங்களை தட்டி இந்த வார்த்தை மறுபடியும் சொல்லுங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. ஏசாயா 51:22 தத்தளிப்பின் பாத்திரம் நம்முடைய கையிலிருந்து மாற்றப்படுகிறது. இனி கர்த்தருடைய உக்கிரத்தின் வண்டல்களை நாம் குடிப்பதில்லை. அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்து மன்னித்தார். கைத்தட்டி பாடுவோம். பாவம் அனைத்து மன்னித்தார், முழு மனிதனாக மாற்றினார், முழு மனிதனாக. விடுதலை நாயகன், விடுதலை நாயகன். நல்ல கைத்தட்டி. வெற்றியை தருகிறார், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றி தருகிறார், வெற்றியை தருகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி தட்டி. என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். முழு மனிதனாக மாற்றினார், முழு மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றி தருகிறார்.
தருகிறார், வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களுக்குள் இருக்கிற வெற்றி நாயகனே, விடுதலை நாயகனே, எங்களுக்கு வெற்றி தருகிறவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே. கரம் உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்போம். உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆமாண்டவரே, ஆராதனை. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. ஆமாண்டவரே, நாங்கள் உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். எங்களை தொடர்ந்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வேகமாய் ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து இப்பொழுது நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபத்திற்கு நாம் ஆயத்தப்படும்படி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 22வது வசனம். ஏசாயா 51:22. அதோடு கூட எசேக்கியேல் 36வது அதிகாரம் 15வது வசனம். இது ரெண்டையும் நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்திற்காய் வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பது இல்லை. அல்லேலூயா. எசேக்கியேல் 36:15 நான் இனிமேல் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை உன்னிடத்திலே கேட்க பண்ணுவதும் இல்லை, நீ ஜனங்களின் நிந்தையை இனிமேல் சுமப்பதும் இல்லை, நீ இனிமேல் உன் ஜாதிகளை சாக கொடுப்பதும் இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ஏன் இந்த தத்தளிப்பின் அனுபவத்தை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார்? இவங்க எதை செய்தாலும் தோல்வி, எதை பண்ணாலும் ஏமாற்றம். ஜனங்கள், ராஜாக்கள், தேசங்கள் எதிராக எழுந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை தத்தளிக்க செய்து கொண்டிருந்த தருணத்தில் ஆண்டவர் அவர்களை பார்த்து ஏசாயா 51 சொல்ற வார்த்தை தெரியுமா? இனி ஜனத்திற்காக நான் வழக்காடுகிறேன், நான் உன் தேவன், தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நான் எடுத்து போட்டேன். தொடர்ச்சியாக நீங்கள் வாசித்து பார்த்தால் அதனுடைய அர்த்தங்களும் காரியங்களும் எரேமியா 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில வார்த்தைகளும் அங்கே தொடர்புடையதாக இருக்கிறது. ஏன் இந்த தத்தளிப்பின் அனுபவத்தை கர்த்தர் அனுமதித்தார்? ஏன் இந்த தத்தளிப்பின் அனுபவங்கள் அவர்களுக்குள்ளே வந்தது என்று எரேமியா 2:11, 12, 13 வாசித்து பார்க்கும் பொழுது,
எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். வானங்களே, இது நிமித்தம் பிரமித்து கொந்தளித்து மிகவும் திடுக்கிடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அல்லேலூயா. இந்த காரணத்தெல்லாம் ஆண்டவர் எரேமியாவின் அந்த பாதி அதிகாரத்திற்கு பிற்பாடு அந்த காரணங்களை நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார். ஏசாயா, எரேமியா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் பாதிக்கு பிறகு ஜனங்கள் தேற்றப்படுகிறார்கள். அந்த தொடர்ச்சியில எரேமியாவின் தீர்க்கதரிசி நாட்களிலே ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனம் ஜீவ தண்ணீராகிய என்னை விட்டு விட்டார்கள். அவங்க என்ன தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அல்லேலூயா. தத்தளிப்பின் அனுபவம் ஏன்? இதனால தத்தளிப்பான காரியத்திற்குள்ள ஓடுகிறோம். ஏன் ஆண்டவர் நம்மை தத்தளிக்க பண்ணினார் என்னெல்லாம் ஒவ்வொன்றாய் ஆராய்ந்து பார்த்தார். இங்க ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, ஜீவ தண்ணீராகிய என்னை தேடி வருவதற்கு, இந்த ஜீவ தண்ணீரை பருகுவதற்கு பதிலாக வெடிப்புள்ள தொட்டிகளை அவர்கள் வெட்டினதுனால நான் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு நிக்கல. அந்நிய தேவர்களை புறஜாதி செய்கிறது போலவே இவங்க என்ன தேடாம வேற தெய்வங்களை தேடுறதுனால, எனக்கு முக்கியத்துவம் தராம வேற எங்கேயோ போனதுனால அவங்க வாழ்க்கை இன்னைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. நான் இந்த தத்தளிப்பை மறுபடியுமாய் மாற்றி அவர்களை சீர்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லி, அதுல எசேக்கியேல் 36:25 ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? அவர்கள் அசுத்தங்களை நான் மாற்றுவேன், நவமான இதயத்தை கொடுப்பேன், பரிசுத்த ஆவியால் அவர்களை அபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு சொல்லுகிறதை இந்த ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல்ல நாம வாசிக்கிறோம். இப்ப எல்லாரும் நாம கண்களை மூடி ஜெபிக்க போகிற காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நாம தத்தளித்து கொண்டிருக்கிற காரியங்கள் எதனால் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறாரா, இல்ல வெடிப்புள்ள தொட்டிகளை நாம் வெட்டி கொண்டோமா, நாம் ஏற்படுத்தி கொண்டோமா? ஜீவ தண்ணீராகிய அவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிற பிரகாரம் நம்முடைய வாழ்வு மாறும். இல்ல வேற எங்கேயோ போய் அந்நிய காரியங்களை யோசித்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து ஆண்டவர் விரும்பாத காரியங்களில் நம்முடைய வாழ்வை மாட்டிக்கொள்ள வைத்து வெளிவர முடியாமல் தத்தளிக்கிற அனுபவத்தோடு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பிரதானமாய் சொல்லப்படுகிற காரியம் என்ன தெரியுமா? என் ஜனம் ஜீவ தண்ணீரை தேடல, ஜீவ நதியை தேடல, உலகத்துக்குள்ள போய் எதையோ தேடுறாங்க. நாம உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஆண்டவரை தவிர வேறு யார் மூலமாய் நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்தாலும் கர்த்தர் அதிலே வைராக்கியமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அவர் எரிச்சல் உள்ள ஆண்டவர் என்று வெளிப்படுத்துறார். அவரை தவிர வேற யாரையும் தேடுறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. தம்முடைய பிள்ளைகள் தம்மைத்தான் தேட வேண்டும். அந்நிய தெய்வத்தையோ, அந்நிய வல்லமைகளையோ, அந்நிய கிரியைகளையோ, அந்நிய விக்கிரகங்களையோ பணிந்து கொள்வதற்கு ஆண்டவர் ஒருபோதும் விரும்பவில்லை. அதுல எரிச்சல் உள்ள ஆண்டவராக இருக்கிறார். எப்படி உள்ள ஆண்டவர்? எரிச்சல் உள்ள ஆண்டவர். அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவரை தேடி ஓடாம வேற எங்க தேடி ஓடினாலும் தத்தளிப்பு தான், தத்தளிப்பு தான். இன்னைக்கு நாம எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சன்னிதானத்தில், ஆண்டவரே இதுவரையிலும் எங்களுக்குள் இருக்கிற தத்தளிப்பின் அனுபவங்கள் மாறட்டும். ஏதோ ஒரு காரியங்கள், ஏதோ ஒரு சூழ்நிலைகளிலே நீங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்கள், கரை சேர முடியுமோ என்று உங்க இதய குமரல் தேவ சன்னிதானத்தில் எட்டினதுனால் ஒரு சிலருக்காக ஆகவே கர்த்தர் இந்த வார்த்தைகளை உணர்த்தி ஜெபிக்க விரும்புகிறார், ஜெபிக்க வைக்கிறார். நீங்க எல்லாரும் சொல்ல வேண்டிய காரியம், தத்தளிப்பின் பாத்திரம்
எங்களை விட்டு விலகி போகட்டும் ஆண்டவரே. தத்தளிப்பின் பாத்திரம் எங்களை விட்டு விலகி போகட்டும். அதற்கு நாங்கள் இனிமேல் அடிமையா இருக்க கூடாது. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. நீங்க எவ்வளவு தூரம் ஜெபம் பண்றீங்களோ உங்க ஜெபத்தை கர்த்தர் அவ்வளவு தூரமாய் கேட்பார். உங்க இருதயம் எவ்வளவு தூரம் கர்த்தரை அப்படியே தேடுகிறதோ, கர்த்தரை எவ்வளவு தூரம் உங்கள் இருதயம் எதிர்பார்த்து காத்திருக்கிறதோ, அவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பரத்தில் இருந்து உண்டாகும். கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. ஏசப்பா, ஏசப்பா, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கிறிஸ்துவை நாங்கள் மறந்தோம். வெடிப்பான தொட்டிகளை எங்களுக்கு நாங்களே வெட்டி கொண்டோம். இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசுவை தவிர வேறு யாராலும் நமக்கு நிரந்தரமான சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதங்களை, உயர்வுகளை தரவே முடியாது. அதெல்லாம் வெடிப்புள்ள தண்ணி தொட்டி. அங்க தண்ணி நிக்காது, தண்ணி நிக்காது. நீங்க கொஞ்சம் சேர்க்கலாம், ஆனா நாளடைவில் கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே ஒழுகி போயிடும். அது நிரந்தரமா நிக்காது. ஜீவ தண்ணீர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரணும். ஜீவ தண்ணீராகி கிறிஸ்து இயேசு உங்க வாழ்க்கைக்குள்ள வரணும். வெடிப்புள்ள தொட்டிகளை நீங்கள் உங்களுக்காகவே கட்டினால், அதற்குள்ளே வேற எங்கேயோ இருந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து நிரப்ப நினைத்தால் நிக்காது, நிக்காது, அது நிக்காது. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே, நாங்கள் செய்த தவறுனால ஜீவ தண்ணீரை விட்டு வெடிப்புள்ள தொட்டிகளை நாங்கள் வெட்டினதினால், வெடிப்புள்ள தொட்டிகளை நாங்கள் கட்டினதினால், அந்நிய வல்லமைகள் மூலமாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நினைத்ததினால் இன்னைக்கு எங்க வாழ்க்கையில பல தத்தளிப்பு, பல தத்தளிப்பு. கர்த்தரிடத்திலே காத்திருந்து ஜெபித்து பதிலை கேட்டு கொண்டிருந்த நாம், கர்த்தர் பதில் தருவதற்கு ஏற்ற வேளை வராததினால், கர்த்தர் அற்புதங்களை செய்வதற்கு ஏற்ற வேளை வராததினால், தாமதித்து கொண்டிருந்ததினால், சில இடங்களிலே தாமதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அனுமதித்ததினால், நீங்கள் ஆண்டவரை சார்ந்திராமல், ஆண்டவருக்காய் காத்திராமல், அந்நிய வல்லமைகளை, வெடிப்புள்ள தொட்டிகளை தேடி ஓடினது கர்த்தருக்கு விசனமாய் இருக்கிறது. ஜீவ தண்ணீர் வரும், கிடைக்கும், அற்புதம் விளங்கும், அதிசயம் நடக்கும். ஆனால் தேவ சன்னிதானத்தில் நாம் காத்திருப்பதற்கு தவறினோம். ஆண்டவர் எச்சரிக்கிறார். அநேக தத்தளிப்பின் பாதங்களுக்கு, தத்தளிப்பின் காரியங்களுக்கு, பாத்திரங்களுக்கு காரணம் நாம் தான். அப்பான்னு கூப்பிடுங்க. நாங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்தது உண்மைதான் ஆண்டவரே, மன்றாடினது உண்மைதான். ஆனால் எங்களுக்கு பதில் வராத உடனே, எங்களுக்கு பதில் வராததினால் நாங்கள் அந்நிய வல்லமைகளை தேடி போனோம், அந்நிய கிரைகளை தேடி போனோம். வெடிப்புள்ள தொட்டிகளை நாங்களே நாங்கள் ஏற்படுத்தி கொண்டோம். எங்களுக்கு நிரந்தரமான ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்க முடியாத வெடிப்புள்ள தொட்டிகளை நாங்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டோம். இது நாங்கள் செய்த தவறுதான். நாங்கள் தத்தளித்துக் கொண்டிருப்பதற்கு நாங்களும் ஒரு காரணம். சத்துரு சோதிக்கலாம், சத்துரு சோதனைகளை கொண்டு வரலாம், நம்மை பரீட்சிக்கலாம். இல்ல சத்துருவின் வார்த்தைகளுக்கு நாமே துணை போயிருந்திருக்கலாம். அது எங்கள் தவறுதான் ஆண்டவரே. கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. நம்முடைய தவறுகள், நம்முடைய தப்பிதங்களை தேவன் மன்னிப்பாராக, மன்னிப்பாராக. ஹல்லேலூயா. உங்க நிலைமைகளை சொல்லுங்க. நான் அந்நிய வல்லமைகளை, வெடிப்புள்ள தொட்டிகளை தேடினது உண்மைதான், வெடிப்புள்ள தொட்டிகளை ஏற்படுத்தினது உண்மைதான். ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவார் என்று நாங்கள் காத்திராமல் வேறு வல்லமைகளை வேறு வழியாய் தேடி ஓடினது உண்மைதான். ஆண்டவரே, எங்களை மன்னியும். நல்ல கரங்களை தட்டி ஆவியில பலத்தோடு எல்லா தேவ பிள்ளைகளை ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இன்றைக்கு இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை அர்ப்பணித்து சொல்லுகிற பொழுது தத்தளிப்பின் பாத்திரங்கள் உங்களை விட்டு விலகி போகிறது. ஹல்லேலூயா. இனி கர்த்தருடைய உக்கிரத்துடைய வண்டல்களை நீங்கள் உறிஞ்சி குடிப்பதில்லை. கூப்பிடுறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதே ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் மேல் மனுஷரை, மிருக ஜீவன்களை பெருகி பலகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். ஒவ்வொருவருக்கு நற்சீர், முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர்,
முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர், முந்தின நாட்களை பார்க்கிலும் இன்னும் மேலான ஆசீர்வாதங்கள் முந்தின காலத்தில் நாம் அனுபவித்து காட்டிலும் ஜீவன் தருகிற ஆண்டவர், ஜீவ தண்ணீராகிய ஆண்டவர் இன்னும் மேலான நன்மைகளை, இன்னும் மேலான ஆசீர்வாதங்களை, இன்னும் மேலான கிருபைகளை கர்த்தருங்கள் ஒவ்வொருவருக்கு தருவாராக. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து கேளுங்க. தத்தளிப்பின் பாத்திரம் எங்களை விட்டு விலகி போகட்டும், விலகி போகட்டும். ஜெபிங்க, ஜெபிங்க. கர்த்தருக்கு காத்திருப்பதற்கு தவறினதினால், கர்த்தருக்கு காத்திருந்து அவர் சமூகத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக் கொள்வதற்கு தவறினதினால், விக்கிரக வல்லமைகளை தேடி ஓடினதினால், அந்நிய வல்லமைகளை தேடி ஓடினதினால் கர்த்தர் நம்மை தண்டித்தார், எதிரிகளின் கையிலே ஒப்பு கொடுத்தார், வேதனைகளை அனுமதித்தார், கஷ்டங்களை தந்தார். மறுபடியும் சொல்றாரு, தத்தளிப்பின் பாத்திரத்தை அவர்கள் கையிலிருந்து நான் மாற்றி போடுகிறேன், அவர்கள் கையிலிருந்து மாற்றி போடுகிறேன். என் ஜனம் எனக்கு நேராய் திரும்ப வேண்டும், என் ஜனங்கள் என்னை மட்டுமே தேடணும், என் ஜனங்கள் என்னை மட்டும் சார்ந்திருக்கணும், என் ஜனங்கள் கர்த்தரை மட்டும் தேடணும் என்று கர்த்தர் வைராக்கியம் உள்ள ஆண்டவராக இருக்கிறார். நாம அவரை விட்டு, அவரை தேடி, அவரை தேடாமல் வேறு எந்த சக்திகளை தேடினால் நம்மேல் எரிச்சல் உள்ள ஆண்டவர் அவர். பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தும் பொழுது, நம்முடைய பிள்ளைகள் எதுவானாலும் நம்மிடத்தில் தானே கேட்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்முடைய பிள்ளைகள் எதுவாக இருந்தாலும் உலகத்துல தெருவில் இருக்கிறவங்க போய் கேட்பாங்கன்னு நினைக்கிறோமா? அவங்ககிட்ட கேட்டு வாங்கணும்னு நினைக்கிறோமா? இல்ல, நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் தான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதே போலதான் நம்முடைய ஆண்டவர், என் பிள்ளைகள் என்னிடத்தில் கேட்க வேண்டும், அந்நியரிடத்தில் போய் அந்நிய வல்லமைகளை தேடி, அந்நிய கிரியைகளை தேடி, அந்நிய சக்திகளை தேடி என் ஜனம் போகக்கூடாது. வெடிப்புள்ள தொட்டிகள் அவங்க கட்டக்கூடாது, வெடிப்புள்ள தொட்டியில அந்நிய வல்லமையை கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது, அந்நிய ஆசீர்வாதங்களை கொண்டு ஃபில் பண்ணக்கூடாது, அந்நிய கிரிகளை கொண்டு வந்து அதில் நிரப்பக்கூடாது என்று கர்த்தர் நினைக்கிறார். கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, நாங்கள் தவறினோம், நாங்கள் தவறினோம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். அதுல ஒண்ணு, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகி வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள், தங்கள் மகிமையை மாற்றினார்கள். ஒன்றும் இல்லாத வீணான சில காரியத்திற்காக மகிமையை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, ஆண்டவருக்கு சேர வேண்டிய மகிமையை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மறந்து 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 சில காரியத்திற்கா அந்நிய கைகளை தேடி ஓடினாங்கன்னு கர்த்தர் வசனப்படுறாரு. எந்த ஜாதியாவது தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ, மாற்றினது உண்டோ? ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள், இயேசுவின் சொந்த ஜனம், தங்கள் தேவர்களை மாற்றிக்கொண்டே இருந்தாங்க. அவங்க எதிரிகள் கூட அந்த தெய்வத்தை வணங்குறதுல உறுதியா இருந்தாங்க. ஆனா இஸ்ரவேல் பிள்ளைகளோ, ஜனங்களோ தங்கள் தேவனை மறந்து அந்நிய தேவர்களை தேடி போனார்கள். ஆண்டவர் சொல்றாரு, வேறு எந்த ஜனங்களாவது அப்படி செய்றாங்களா? இல்ல, என் ஜனம் என்ன விட்டு போகுது, என் ஜனம் என்ன தேடல, ஜீவ தண்ணீரை தேடல, வெடிப்புள்ள தொட்டியை தேடுறாங்க, வெடிப்புள்ள தொட்டியை கட்டுறாங்க, அதுல அந்நிய வல்லமைகளை கொண்டு வந்து நிரப்புறாங்க. அது நிக்காதுன்னு சொல்லுன்னு கர்த்தர் சொல்றாரு. கர்த்தரே அல்லாமல் வேறு வழி இல்லை. நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு கர்த்தரை அல்லாமல் வேறு வழி இல்லை என்பதை கர்த்தர் தெளிவாய் உணர்த்துகிறார். எல்லாருடைய 2 கரங்களை வானத்திற்கு நேராக விரித்து அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, சத்தமா சத்தமா சத்தமா, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, அப்பா, நாங்க வெடிப்புள்ள தொட்டியை வெட்டினோம், அந்நிய வல்லமைகளை தேடி ஓடணும், ஜீவ தண்ணீரை மறந்தோம். இது நாங்கள் செய்த தவறுதான். நாங்கள் தவறி போனதினால்
எங்கள் வாழ்க்கையில தத்தளிப்பு வந்தது, எங்களை கர்த்தர் மன்னித்தருளும், எங்களை கர்த்தர் மன்னித்தருளும் என்று எல்லாரும் கேளுங்க. உங்களையே தாழ்த்தி தேவ சமூகத்திலே நீங்கள் செய்த தவறுகள் உங்கள் மனதிலே ஞாபகத்திற்கு வருமானால் இப்போது அதை சொல்லி சொல்லி சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் தவறினது உண்மைதான். அந்நிய வல்லமைகளை தேடினதும் அதன் மேல் நம்பிக்கை வைத்தது உண்மைதான். ஜீவ தண்ணீரை நாங்கள் விட்டது உண்மைதான். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரை மறந்தது உண்மைதான். வெடிப்புள்ள தொட்டிகளை வெட்டினது உண்மைதான். ஆண்டவரே, எங்களுக்காக மனம் இறங்கும் என்று எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். எங்களுக்காய் மனம் இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்காய் மனம் இறங்கும், எங்களுக்காய் மனம் இறங்கும், எங்களுக்காய் எங்கள் மேல் மனம் இறங்கும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எங்க மேல மனம் இறங்கும் ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. எங்கள் மேல் மனம் இறங்கும். எல்லாரும் கேளுங்க, கேளுங்க. நாங்க தவறினது உண்மைதான். வெடிப்புள்ள தொட்டிகளை கட்டினது தேடினது உண்மைதான். அந்நிய தெய்வங்களை சார்ந்து, அந்நிய கிரைகளை சார்ந்து, அந்நிய வல்லமைகளை சார்ந்து தேவனை மறந்து போனது உண்மைதான். எங்களுக்கு உதவி செய்யப்பான்னு 2 கரங்களை உயர்த்த பான்னு கூப்பிடுங்க. இன்னும் ஓரிரு நிமிடங்கள், ஒரு நிமிடங்கள். தத்தளிப்பின் பாத்திரம் எங்களை விட்டு விலகி போகட்டும், எங்களை விட்டு விலகி போகட்டும். தத்தளிப்பின் பாத்திரம் எங்களை விட்டு விலகி போகட்டும் ஆண்டவரே. எங்களை தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் நாங்கள் அமைதலாய் வாழ்வதற்கு, நாங்கள் சந்தோஷமாய் வாழ்வதற்கு, தேவ கிருபையை நாங்கள் அனுபவிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யப்பா. கேளுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யப்பா, எங்களுக்கு உதவி செய்யப்பா, எங்களுக்கு உதவி செய்யப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தநாத. எல்லாரும் அப்படி எழுந்து நின்று தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல, என் சித்தமல்ல உம் சித்தநாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் எங்களை தருகிறோம் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், சொல்லுங்க, படைக்கிறோம் உம் பாதத்தில். உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. பாத்திர நீரே இயேசுவே. பாத்திர, பாத்திர நீரே ஆண்டவரே, இயேசுவே நீர் பாத்திரரே. என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், எங்களை படைக்கிறோம், படைக்கிறேன்
கரத்தில் ஆண்டவரே என்னை தருகிறேன், எங்களை தருகிறோம். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. கரங்களை உயர்த்தி அப்படியே எங்க வாழ்க்கை உடைக்கப்படுற போதெல்லாம் நீர் எங்களை தூக்கி வீச மாட்டீர் ஆண்டவரே. நாங்க வெடிப்புள்ள தொட்டியை தேடி ஓடுகிற பொழுதெல்லாம் எங்களை வேண்டாம் என்று ஒதுக்கி நீ தூக்கி வீச மாட்டீர், புறக்கணிக்க மாட்டீர். உமது கையிலே எங்களை வணைவதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது குயவன் தன் கையிலே கெட்டுப்போன களிமண்ணை வேறே பாத்திரமாய் வணைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை வேறே வழியாய் ஆசீர்வதிக்கும்படி, வேறு விதத்திலே நம்மை பயன்படுத்தும்படி, நாம் விரும்புகிறது போல ஒருவேளை இல்லாம இருக்கலாம், நாம் எதிர்பார்க்கிறது போல இல்லாம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மையில் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது. நம்மை அவர் வேற பாண்டமாய் வணைய விரும்புகிறார். எத்தனை பேர் கேட்கிற எங்களை உருவாக்கும் ஆண்டவரே, கேளுங்க, எங்களை உருவாக்கும், எங்களை உருவாக்கும் சொல்றீங்களா? எங்களை உருவாக்கும், எங்க பிள்ளைங்களை உருவாக்கும், அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர்களை உருவாக்கும். அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தால் நலமா இருக்குமோ என்பதை கர்த்தர் அறிவார். அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்க, உருமாற்றத்தை கொடுங்க, அவங்களுக்கு ஒரு உருமாற்றத்தை கொடுங்க. குயவன் கையில் இருந்த களிமண் கெட்டு போயிற்று, களிமண் கெட்டு போயிற்று. வெடிப்புள்ள தொட்டியை தேடி போய் கெட்டு போயிற்று. வெடிப்புள்ள தொட்டியை ஜீவ தண்ணீரை மறந்து கெட்டு போயிற்று. ஆனாலும் கர்த்தர் அவங்களை புறக்கணிக்கல, ஆனாலும் கர்த்தர் அவங்களை தள்ளிவிடல, ஆனாலும் கர்த்தர் அவர்களை பழி வாங்கல, ஆனாலும் கர்த்தர்கள் வாழ்க்கை நிரந்தரமாய் அழிக்கவில்லை. கெட்டு போன பாத்திரத்தை வேற பாத்திரமாய் வணைந்தா, அவங்களை ஆசீர்வதிக்க வேற ஒரு திட்டத்தை வைத்திருந்தா, அவர்களை வழிநடத்த தேவன் வேற ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அது கர்த்தருடைய கரத்துல கொடுக்கப்படணும், அது கர்த்தருடைய கரத்துல இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் இன்னொரு பாத்திரமாய், இன்னும் ஒரு பிரயோஜனமாய், இன்னும் ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் வணையப்படுவதற்கு எங்களை நாங்கள் கர்த்தருடைய கரத்தில் தருகிறோம். எங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் தருகிறோம். எங்க குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் தருகிறோம். சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. குயவன் அதை வேறை பாண்டமாய் வணைந்தான், அதை வேறை பாண்டமாய் வணைந்தான். வெடிப்புள்ள தொட்டி தான், கெட்டு போன தொட்டி தான். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை அதற்குள்ளே வைக்கும்படி அவர் விரும்புகிற பத்திரமாய் வணைவதற்கு அந்த களிமண் கர்த்தருடைய கரத்தில் இருந்தது, அந்த குயவன் கரத்தில் இருந்தது. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எங்க வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். உங்க சித்தம் போல நடத்த, உங்க இஷ்டம் போல வணைய எங்களை தருகிறோம், தருகிறோம், தருகிறோம். சொல்லுங்க, சித்தம் போல, உங்க இஷ்டம் போல. எங்க சித்தம் அல்ல, எங்கள் விருப்பம் அல்ல, எங்கள் நோக்கம் அல்ல. எங்க வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் எது என்பதை கர்த்தர் எங்களுக்கு போதித்து தந்து அதன் வழியா எங்களை நடத்தும், அதன் வழியா எங்களை கொண்டு போய் சேர்த்தருளும். கர்த்தர் இரண்டாவது ஒரு சந்தர்ப்பத்தை தருகிற ஆண்டவர், இரண்டாவது ஒரு சந்தர்ப்பத்தை தருகிற ஆண்டவர். தத்தளிப்பின் பாத்திரம் உங்க கையில தான் இருக்குதா? ஆனா நீங்க கர்த்தரை தேடி வரணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. நீங்க ஒவ்வொருவரும் தகப்பனை தேடி வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தகப்பனிடத்துல கேட்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படியே நீங்க இருக்கைகள் அமர்ந்து அமைதலா ஆண்டவர் நோக்கி இப்ப கேட்க போறீங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு பிள்ளை தன் தகப்பனிடத்தில் எப்படி உரிமையாய் கேட்டு பெற்றுக் கொள்கிறதோ அதே போல இப்போ நீங்க உங்க தேவைகளை உரிமையாய் தேவனிடத்துல கேட்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கேளுங்க, கேளுங்க. இரண்டு கரங்களை விரித்து வானத்திற்கு நேராக கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க.
அப்பா கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இந்த களிமண் கர்த்தருடைய கரத்தில் இருக்கட்டும். கர்த்தர் விரும்புகிறபடி மாறுவதற்கு அவரிடத்தில் ஒப்படைக்கப்படட்டும். அப்பாவுக்கிட்ட வாங்க, இயேசு ராஜா கிட்ட வாங்க. உங்க பாரத்தெல்லாம் சொல்லுங்க. இளைய குமாரன் தன்னிடத்திலிருந்து தகப்பனிடத்திலிருந்து ஆஸ்திகள் எல்லாம் வாங்கி போனவன். அவன் எல்லாவற்றையும் இழந்தான், எல்லாம் இழந்தான். அவன் வாழ்க்கை கெட்டு போயிற்று. அவன் வாழ்க்கை கெட்டு போயிற்று. ஒன்றுமில்லாத பொழுது என் தகப்பனை தேடி போனா அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். என் தகப்பனை தேடி போகணும்னு உணர்வு வந்துச்சு பாருங்க. திரும்ப வந்தது போது மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. நீங்க ஒவ்வொரு நேரம் ஆண்டவரை விட்டு தூரம் போக போக, ஆண்டவரை விட்டு தூரம் போய் அந்நிய கிரிகளை பின்பற்ற பின்பற்ற நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதமும் உங்களை விட்டு போகுது. ஆனா திரும்ப ஆண்டவர்கிட்ட நீங்க தேடி வருவதற்கு ஆயத்தமாகும் பொழுது கரத்தை விரித்து உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் ஆவலாய் காத்திருக்கிறார். கரத்தை விரித்து உங்களை தேற்றுவதற்கு, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை தன் பிள்ளையாய் சேர்த்துக் கொள்வதற்கு அவர் ஆவலாய் காத்திருக்கிறார். களிமண் கர்த்தருடைய கரத்தில் இருக்கணும். பிள்ளை கர்த்தரை தேடி வரணும். கூப்பிடுங்க, பாடு கூப்பிடுங்க. தத்தளிப்பு மாறுவதற்கு, அவமானங்கள் மாறுவதற்கு, இல்லை என்கிற நிலைமை மாறுவதற்கு. இந்த இளைய குமாரனுக்கு ஒரு கட்டத்துல பன்றிக்கு கிடைக்கிற தவிடு கூட கிடைக்கல, பன்றிக்கு கிடைக்கிற ஆகாரம் கூட கிடைக்கல. அவன் யோசித்து பார்க்கிறான், என் தகப்பன் வீட்டில் நான் இருந்த பொழுது எவ்வளவு திருடான ஆசீர்வாதங்கள் எனக்கு இருந்தது. என் வேலைக்காரங்க எவ்வளவு சந்தோஷமா சாப்பிடுறாங்க. எனக்கு இப்ப ஆண்டவர் இல்ல, என் தகப்பன் இல்ல. என் தகப்பன் இல்லாத வாழ்க்கை, ஒன்றுமில்லாத வாழ்க்கை. ஆண்டவர் நமக்குள்ள இருந்த போது, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருந்த போது எத்தனை நன்மைகள், எத்தனை ஆசீர்வாதங்கள், அதெல்லாம் விட்டுட்டு தானே உலகத்துக்கு பின்னால ஓடணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளை என்னை தேடி வரட்டும். அவன் தத்தளிப்பை நான் மாற்றுவேன். அவங்களுக்குள்ள இருக்க தத்தளிப்பை நான் மாற்றுவேன். அவங்களுக்குள்ள இருக்கிற வேதனையை மாற்றுவேன். வெடிப்புள்ள தொட்டியை தேடி அவங்க ஓடுறதுனால, ஜீவ தண்ணீரை மறந்ததுனால அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். மறுபடியும் அவங்க என்கிட்ட வந்தா அவங்களை சீர்படுத்துவேன். நவமான இதயத்தை கொடுப்பேன். எல்லாரும் கேட்கிறீங்களா? ஆண்டவரே, இளைய குமாரன் தேடி ஓடி வந்தது போல நானும் தேடி வந்துட்டேன்ப்பா. உம்மை தேடி வந்துட்டேன் ஆண்டவரே. எனக்கு ஒரு உருமாற்றத்தை தாங்க, எனக்கு ஒரு மாற்றத்தை தாங்க, எனக்கு ஒரு மாற்றத்தை தாங்க. எத்தனை பேர் கேட்கறீங்க? எப்படியாக தத்தளிப்பு நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாறிடணும். வேதனையான அனுபவங்கள் மாறிடணும். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு ஜெயம் எடுக்க தேவ பலனை ஆண்டவர் நமக்கு தரும்படி எல்லா தேவ பிள்ளைகளும் நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவரே எங்களை சீர்படுத்துங்க. சீர்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஊளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, ஊளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, எங்கள் பாவம் கழுவி, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே அல்லேலூயா. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போது வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாரும்,
கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்போது நம்முடைய கையின் பிரயாசங்கள், வாழ்வாதாரத்திற்கு காரணமாயிருக்கிற நம்முடைய வேலைகள், நம்முடைய தொழில் வியாபாரங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி, சகோதரிகள் உங்கள் கணவருக்காக நீங்க ஜெபம் பண்ணலாம். இருக்கிற சகோதரர்கள் உங்கள் வேலை காரியங்களை கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஊற்றப்படும்படி எல்லாரும் ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே, எங்கள் வாழ்வாதாரத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வரட்டும். வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பாய், உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது ஒரு குறைவும் காண மாட்டாய், ஒரு குறைவும் காண மாட்டாய். இந்த வார்த்தை கர்த்தர் எனக்கு நிறைவேற்றி தருவார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, நல்ல கைத்தட்டி நன்றி சொல்லிருங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கை மாறப்போகிறது. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரப்போகிறது. ஜெபிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு கூப்பிடுங்க அப்பா. எல்லாரும் உங்க கையின் பிரயாசங்கள், நீங்க செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், இதிலே கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் வரும்படி எல்லா தேவ பிள்ளைகளும் மனதார கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம் அல்லவா? இங்கே நீங்கள் சொல்லப்படுகிற உங்கள் விண்ணப்பங்களுக்கும் ஜெபங்களுக்கும் பரலோகம் பதில் தருகிறது அல்லவா? பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு பதில் தருகிறாரே. கூப்பிட்டு சொல்லுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நாங்கள் செய்கிற எங்கள் வேலைகள், எங்கள் பிரயாசங்கள், தொழில்கள், வியாபாரங்கள் ஒவ்வொன்றிலும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. சகோதரிகள், உங்க பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க செய்யற வேலைகளுக்காக ஜெபிங்க. உங்கள் புருஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நீங்க இப்போ இருந்து உங்க ஜெபத்துல அவங்களை தாங்கணும். நீங்க ஜெபித்து அவர்களை ஜெபத்துல தாங்கணும். அதற்காக எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, நீங்க எங்களுக்கு, எங்க கணவருக்கு, எங்க பிள்ளைகளுக்கு தந்திருக்கிற நல்ல வேலைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல வேலைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேலைகளிலே நாங்கள் ஈடுபட்டு நல்ல பொருட்கள் ஈட்ட, நல்ல பணங்களை ஈட்ட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தார். நாங்க யாரும் குறுக்கு வழியில சம்பாதிப்பதற்கு பிரயாசப்படல. நாங்கள் நேர் வழியாய் போய் நாங்கள் நேர்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தான் நாங்கள் தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். நாங்க யாரு குறுக்கு வழியில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விருப்பப்படல. ஆண்டவரே கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. எங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். பாக்கியம், நன்மை பெருகி வரட்டும். உன்னுடைய கூடாரத்தில் ஒரு குறைவும் இல்லை என்று சொன்னீரே. உன் வாசஸ்தலத்தில் ஒரு குறைவும் இல்லை என்று சொன்னீரே. ஆண்டவரே, அந்த குறைவு இல்லாத நிறைவான வாழ்க்கை எங்களுக்கு தேவையப்பா. எங்களுக்கு தேவை ஆண்டவரே. அந்த குறைவு இல்லாத நிறைவான ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தேவையப்பா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது. எங்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடக்கூடாது. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடக்கூடாது. கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மை குறைவில்லை. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது. நல்ல கரங்களை தட்டி, எனக்கு ஒரு நன்மை குறைவு இல்லை அப்படின்னு விசுவாச அறிக்கை எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு நன்மை குறைவு இல்லை. கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மை குறைவு இல்லை. கர்த்தரை விசுவாசிக்கிற எனக்கு ஒரு நன்மை குறைவு இல்லை. ஹல்லேலூயா. என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே தான் ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே தான். எத்தனை பேர் சொல்றீங்க? என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும்.
அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலேதான் ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலேதான். மறுபடியும் ஒரு விஷயம் கூட. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது கண்மலையே உம்மாலேதான் ஆகும். கண்மலையே எந்த அடைக்கலமே, என் பலனே, என்னை காப்பவரே. கண்மலையே என் அடைக்கலமே, அசைவுற விட மாட்டீ, அசைவுற விட மாட்டீ, அசைவுற விட மாட்டீ. கரங்களை உயர்த்தி சொல்லும், அசைவுற விட மாட்டீ, அசைவுற விட மாட்டீ, என்னை அசைவுற விட மாட்டீ. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலேதான் ஆகும். சொல்லுங்க, ஆத்துமா என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலேதான் ஆகும். அப்படியே கரங்களை உயர்த்தி, நான் நம்புறது அவராலே எனக்கு கிடைக்கும். எத்தனை பேர் இது உணர்றீங்க? அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு கையை நெஞ்சுக்கு மேல வச்சுட்டு, நான் நம்புவது உம்மால் தான் எங்களுக்கு வரும். மறுபடியும் இந்த ஜெப நேரத்தில் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க நம்பிக்கையை நீங்க தேவ சமூகத்தில் வெளிப்படுத்த போறீங்க. இப்ப நீங்க சொல்ல போறீங்க, எதையெல்லாம் எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ, என்னென்ன ஆசீர்வாதங்களுக்கு தேவ சமூகத்தில் போனால் எனக்கு பதில் கிடைக்கும் என்று நம்பி வந்தீங்களோ, அத்தனை காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஒரு நேரம். ஆனா ஒண்ணு செய்யணும், நீங்க யாரும் மௌனமாக இருக்கக்கூடாது, யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. உங்க இருதயம் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். நான் நம்புவது அவராலே வரும். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் நம்புவது அவராலே வரும், நான் நம்புவது அவராலே வரும். அவர்தான் என்னுடைய அடைக்கலம், அவர்தான் என்னுடைய கேடகம், அவர்தான் என் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தருகிறவர். அவர் கிருபையே நான் நம்பி இருக்கிறேன். நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, உங்க இதயத்தின் வேண்டுதெல்லாம் சொல்லுங்க. நீங்க சொல்லும் பொழுது நீங்க நம்புகிற காரியம் அவராலே உங்களுக்கு அருளப்படுகிறது. நீங்க நம்புகிற காரியம் அவராலே உங்களுக்கு தரப்படுகிறது. எந்த பெரிய காரியங்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பெரிய காரியங்களாக இருந்தாலும், மனுஷனால செய்ய முடியாத காரியத்தை செய்து அதை நிறைவேற்றி பழக்கப்பட்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர் கேட்கிறாரு, என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறாரு. இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க, இல்ல ஆண்டவரே, இல்ல, உம்மால செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் உம்மால் ஆகும், எல்லாம் உம்மால் ஆகும், எல்லாம் உம்மால் ஆகும், நான் நம்புகிறது அவராலே ஆகும். நல்ல கரங்களை தட்டி, இது உங்க ஜெப நேரம். நீங்க விடுதலைக்காக, சுகத்திற்காக, அற்புதத்திற்காக ஜெபிக்கிற நேரம். எல்லாரும் கூப்பிடுங்க, ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. நான் சொல்றேன், இந்த ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தர முடியும். இந்த ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை மாற்றி தலைகீழாய் ஆசீர்வாதங்களை, அந்த போராட்டங்களை தலைகீழாய் மாற்றி அவைகளை ஓய பண்ணி நமக்கு ஆசீர்வாதங்களை தர முடியும். நம்மை தலை நிமிர செய்ய முடியும். இந்த ஜெபத்திற்கு அத்தனை வலிமை இருக்குது. சொல்லுங்க, நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிற ஆசீர்வாதம் அவராலே வரும். கூப்பிடுங்க, சொல்லுங்க, நான் நம்புறது அவராலே வரும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை நோக்கி தேடி ஓடினா, நான் எப்படியாகிலும் ஆண்டவரை தேடி போனா எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், எப்படியாகிலும் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டா எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று தேடி வந்த, அந்த நம்பி வந்த அந்த ஸ்திரீக்கு, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யலையா?
செய்தாரே. ஆண்டவர் விடுதலை கொடுக்கலையா? கொடுத்தாரே. இன்னைக்கு நீங்க நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. நீங்க நம்புவது அவராலே ஆகும். நம்புவது அவராலே ஆகும். பண தேவைகளோடு, பொருள் தேவைகளோடு, சரீர சுகத்திற்காக நீங்க கெஞ்சுகிற ஒவ்வொரு ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நீங்க நம்புகிறது அவராலே உங்களுக்கு தரப்படுகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆவியில பலத்தோடு எல்லாரும் உற்சாக மனதுள்ளவர்களாய் நீங்க எதையெல்லாம் விரும்புறீங்களோ, எதை ஜெபம் பண்றீங்களோ, என்னென்ன காரியத்திற்காக ஜெபம் பண்றீங்களோ அத்தனை காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீங்க நம்புவது அவராலே வரும். நீங்க நம்புவது அவராலே வரும். நீங்க நம்புவது அவராலே வரும். கூப்பிடுங்க. இது உங்க ஜெப நேரம். யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. யாரும் மௌனமாக இருக்காதீங்க. சொல்லுங்க, நான் நம்புவது அவராலே எனக்கு அருளப்படுகிறது. என் நம்பிக்கை வீண் போவதில்லை. நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போவதில்லை. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சபைக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து, நேரலையில இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. உங்க நம்பிக்கை வீண் போகாது. உங்க நம்பிக்கை வீண் போகாது. உங்க நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய ஆவியானவர் திருவுளம் பெற்றாரு. சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க நம்புகிறது அவராலே வரும். எத்தனை பேர் எந்தெந்த காரியத்தை குறித்து நம்பிக்கையோடு தேவ சமூகத்தை நோக்கி மன்றாடுகிறீங்க? உங்க பொருளாதார தேவைக்காய் நம்பிக்கையோடு கேளுங்க. சரீர சுகத்திற்காய் நம்பிக்கையோடு கேளுங்க. எதிரிகளின் சூழ்ச்சிகள் மாறும்படி நம்பிக்கையோடு கேளுங்க. வேதனைகள் நீங்கி அற்புத விடுதலை கிடைக்கும்படி நம்பிக்கையோடு கேளுங்க. ஒரு அடி எடுத்து வச்சா 2 அடி சறுக்கி போறேன். எப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு முன்னேற்றம் வரும்னு சொல்லி ஏக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தரை தேடி போனா கர்த்தரின் வாழ்க்கையை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தி எனக்கு முன்பதாக இருக்கிற எல்லா தடைகளையும், எனக்கு முன்பதாக இருக்கிற தடை கற்களை, எரிகோவின் மதில்களை, எனக்கு முன்பதாக இருக்கிற எல்லா வல்லமைகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாய் வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும்படி செய்தது போல எனக்கு முன்பதாய் இருக்கிற எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும். இனி நான் சறுக்கி போவதில்லை. என் வாழ்க்கை நீ கேள்விக்குறி ஆவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்காய் கர்த்தர் வாசலை திறந்து வைப்பாரானால், எங்களுக்காய் கர்த்தர் வழிகளை திறந்து தருவாரானால், ஆண்டவரே, யார் அதை அடைக்க முடியும்? ஆண்டவரே, யார் அதை மாற்ற முடியும்? ஆண்டவரே, யார் அதை திருப்ப முடியும்? கர்த்தர் திறந்த வாசலை அடைப்பவன் யார்? கர்த்தர் திறந்த நன்மைகளை தடுப்பவன் யார்? அந்த ஆண்டவர் திறந்ததை ஒருவனாலும் தடைப்பட முடியாது. சொல்லுங்க, நீர் திறந்தா அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தா அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தா அதை இடிப்பவன் இல்லை. இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை.
இல்லை இல்லை. இந்த வார்த்தை எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, சொல்லுங்க. இல்லை 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 இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. அப்படியே கரங்களை தட்டி நம்ம எதிர்க்கிறவன் ஒருவரும் உயிரோடு இருக்கிற நாள் மட்டும் இல்லாதபடி கர்த்தர் நமக்கு விடுதலையும், கர்த்தர் நமக்கு சுகவாழ்வையும், கர்த்தர் நமக்கு தைரியத்தையும், பலம் கொண்டு திடராய் இருக்கிற அனுபவத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கு தருகிறபடியினால் நல்ல கைத்தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே நாம் செய்கிற வேலைகள் இன்னும் உயர்வுக்கு நேராய் வழிநடத்தப்படும்படி தொழில் வியாபாரத்தை செய்கிறோம். அதில் பயன்படுத்தப்படுகிற உபகரணங்கள், பொருட்கள், வாகனங்கள், இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் இரத்தம் தெளித்து அவருடைய இரத்தத்தினால் முத்திரையிடும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதிலிருந்து எந்த வீண் செலவுகள் வரக்கூடாது. அதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வலது கரத்தை உயர்த்தி உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் உனக்கு பெரிதாயிருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். உனக்கு பெரிதாயிருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு எல்லாரும் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் கர்த்தர் எங்களுக்கு தந்த சுதந்திரம், எங்கள் பிள்ளைகள் கர்த்தர் எங்களுக்கு தந்த சொத்து, மேலான ஆசீர்வாதங்கள், கர்த்தரால் வரும் நன்மைகள், கர்த்தரால் எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள். எனக்கு அநேக பிள்ளைகள், வாலிபர்கள் வழி தவறி ஓடிக்கொண்டிருக்கிறதை நம்முடைய கண்கள் பார்க்கிறது. வளர்ந்து வருகிற இளம் தலைமுறை சின்ன பிள்ளைகள் ஹல்லேலூயா எவ்விதத்திலும் தீமையான வழிக்குள்ளே அவர்கள் போய்விடாதபடி கர்த்தர் அண்டையிலே அவர்கள் வழிநடத்தப்பட, கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை அவர்களும் செய்ய கர்த்தர் பிள்ளைகளை வழிநடத்தும்படி எல்லாருடைய கரங்களை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க. எங்க பிள்ளைங்க ஆண்டவரால போதிக்கப்பட்டிருக்கணும். எனக்கு இளைய தலைமுறைக்குள்ளே கர்த்தரை தேடுகிற எண்ணம், உணர்வு இல்லை. இளைய தலைமுறைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற உணர்வு இல்லை. கர்த்தரை தேடுகிற பக்தி வைராக்கியம் இல்லை. கர்த்தரை ஆராதிக்கிற உணர்வு இல்லை. உலகத்துக்கு பின்னாலே, சத்துரு காண்பிக்கிற இச்சைகளுக்கு பின்னாலே, சிற்றின்பங்களுக்கு பின்னாலே சிறைப்பட்டு ஓடுகிற ஆண்டவரை இளைய தலைமுறைகளை கர்த்தர் சந்திப்பீராக. சந்திங்கப்பா. அவங்க சமாதானம் எங்களுக்கு பெரிதா இருக்கட்டும். எங்கள் பிள்ளைகள் எங்கள் சொற்படி கேட்டு நடக்கட்டும். எங்கள் பிள்ளைகள் வேதத்தின் அடிப்படையான வாழ்க்கை வாழட்டும். எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? அப்படியே ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி பிள்ளைகளை கர்த்தருடைய சன்னிதானத்திலே அவருடைய கரத்திற்குள்ளே ஒப்பு கொடுத்து எல்லா பெற்றோர்களும் ஜெபம் பண்ணுங்க. பெற்றோர்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். வலது கரத்தை உயர்த்தி குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யணும். ஆண்டவர் ஒரு மாற்றத்தை தரணும். நான் 100% நம்புறேன். நாம் எல்லாரும் நம்புகிறோம், நாம் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். நாம ஜெபித்துக் கொண்டிருக்கிறபடியே 2025 ஒரு அற்புதத்தின் ஆண்டாய் கர்த்தர் நமக்கு மாற்றி தருவார். இந்த ஒரு காரியத்தில் கர்த்தர் அநேகருக்கு அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டாய், இந்த குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற அநேகருக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிற ஒரு ஆண்டாய், அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறந்து பிள்ளை செல்வத்தை பெற்றெடுக்கிற ஒரு ஆண்டாய் கர்த்தர் 2025 மாற்றி தரணும். இத்தனை வருடங்கள் காத்திருந்த பலருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும்.
எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி இந்த காரியத்திற்காய் பாரத்தோடு ஜெபிப்போமா? பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த விசுவாசத்தினாலே என்கிற அந்த உபவாச ஜெபத்தில் இருந்து எங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கூர்மையாக்கி இருக்கிறீர். உலர்ந்து போன யோசேப்பின் எலும்புகளுக்கு தான் சேர வேண்டிய இடம் என்ன என்று தெரிந்தது போல, அது போய் சேர்ந்தது போல, அந்த உலர்ந்த எலும்புக்கு தன் தேசத்தை குறித்து தன் இடத்தை குறித்து ஒரு நிச்சயம் இருந்திருக்குமானால், இன்னைக்கு எங்களுக்குள்ள ஜீவன் இருக்குது. எங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியத்தை செய்ய முடியும். அந்த எலும்புகளுக்கு கூட நம்பிக்கை இருந்தது. பயணித்தது போல, ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவன் இருக்கிறது, எங்களுக்கு கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்கள், எங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகள் இன்னும் சத்து போகல. எங்க சரீரம் சத்து போகல, கர்ப்பம் சத்து போகல. கர்ப்பம் சத்து போயிட்டுன்னு நினைச்ச சாராளை கூட கர்த்தர் நினைத்தாரே, அற்புதம் செய்தாரே. இன்னைக்கு அதே போல இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. 2025 ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை உம்முடைய பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை கையிலே குழந்தையோடு இவர்கள் சந்தோஷமாய் குடும்பத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அந்த நாட்களுக்காய், அந்த நாளுக்காய் நாங்கள் ஏங்கி காத்திருக்கிறோம். ஜெபிங்க, ஜெபிங்க. ஒவ்வொரு வாரமும் இதை சொல்லி சொல்லி ஜெபம் பண்றோம். ஒவ்வொரு வாரமும் இதற்காய் பிரத்யேகமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். நிச்சயமாய் அற்புதம் செய்வார். நிச்சயமாய், நிச்சயமாய், நிச்சயமாய் அற்புதம் செய்வார். ஆண்டவர் அதை செய்ய போகிறபடியினால் கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த மருத்துவ குறைகளை கர்த்தர் மாற்றி கொடுக்கும்படி, இந்த கர்ப்பத்தின் கனி கர்த்தர் கொடுக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உயிர் அணுக்கள் இருக்கிற பிரச்சனைகள் மாறும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கணவனுக்கும் மனைவிக்கும் யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் மருத்துவ குறைகளை கர்த்தர் முற்றிலும் அகற்றி போட்டு அவருடைய நாம மகிமைக்காய் கர்த்தர் அற்புதத்தை செய்து விட்டபடியினால் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திருமண தடைகள் மாறும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி திருமண தடைகள் மாறட்டும்பா. இருதயத்திற்கு ஏற்ற துணை கர்த்தர் தாரும். இருதயத்திற்கு ஏற்ற துணைகள் அநேகருக்கு கொடுக்கப்படட்டும். 2025 அநேகருடைய குடும்பங்கள்ல திருமண நிலையில இணைகிற பிள்ளைகளாய் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே செய்கிறபடியினால் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படியே நாம் எழுந்து நின்று இப்போது நம்முடைய இந்திய தேசத்திற்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எழுந்து நின்று நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று இந்திய தேசத்திற்காக நம் பாரத்தோடு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் நம்முடைய தாய் நாடு, நம்முடைய சொந்த தேசம் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்தில் எல்லா வளங்கள் இருக்கிறது, செழிப்புகள் இருக்கிறது. ஆனால் அவைகள் சரியான விதத்தில் பயன்படுத்தப்படவில்லை. எல்லா இடங்களிலும் ஊழல், லஞ்சம் சரியான விதத்தில் அவைகள் பயன்படுத்தப்பட முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆளுகை செய்யும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய மாநிலம் எவ்வளவோ ஆசீர்வதிக்கப்பட்ட மாநிலமா இருக்கிறது. எவ்வளவோ ஆசீர்வதிக்கப்பட்ட மாநிலம். உண்மையாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள், வசதிகள், நமக்கு கிடைக்கிற வளங்கள், நமக்கு இருக்கிற கட்டமைப்புகள் இன்னைக்கு அநேக மாநிலத்துல இல்ல. பெரிய பெரிய சிட்டிஸ்ல இருக்குது, தலைநகரத்தில் இருக்குது. ஆனா நம்முடைய மாவட்டத்தை, நம்முடைய மாநிலத்தை யோசித்து பாருங்க. எந்த இடத்திலும் மருத்துவமனைகள், எந்த இடத்திலும் தேவையான உயிர் காக்கும் கருவிகள் எல்லா இடத்திலும் இருக்குது. மருத்துவமனைகள் மட்டுமல்ல, எல்லா வளமும் இருக்குது. ஆனால் அநேக மாநிலத்தில் இவைகள் இல்லை. நம்முடைய தேசம் ஒரு வல்லரசாய் ஆஸ்வதிக்கப்பட்ட தேசமாய், ஞானத்தில் விளங்குகிற சிறந்தவர்களாய் இருக்கிற தேசமாய் கர்த்தர் மாற்றி தரும்படி எல்லா தேவ பிள்ளைகளும் மனதார கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
கூப்பிடுங்க. அப்பா, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆளும் தலைவர்களுக்குள்ளே கர்த்தர் நல்ல எண்ணங்களை, திட்டங்களை தாரும். மதவாதங்கள் இல்லாத தேசமாய் ஆண்டவரே, ஜாதி மத மொழிகள் இனத்தின் அடிப்படையில் கலவரங்கள் ஏற்படாத ஒரு தேசமாய் எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள் ஆய் நிற்கும்படி கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே. கேளுங்க. நாம ஜெபம் பண்றது நம்ம மேல் விழுந்த கடமை. நாம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவரே, கூப்பிடுங்க. பாடு கூப்பிடுங்க. எங்கள் தேசம் இயேசுமயமாய் மாறட்டும். எங்கள் தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். எங்கள் தேசத்தில் நல்லாட்சி வரட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் மாறட்டும். ஆண்டவரே, ராணுவ வீரர்களுக்கு தேவையான பாதுகாப்பை தாரும். எல்லை படை வீரர்களுக்கு தேவையான பாதுகாப்பை தாரும். ஆனா விமானப்படை வீரர்கள், கப்பல் படை வீரர்கள், தரைப்படை வீரர்களுக்கு தேவையான பாதுகாப்பை தாரும். எவ்வளவோ உயிர் பலிகள் தேசத்தை காக்கிற மாவீரர்கள் மடிந்து போகிறார்கள். தங்கள் உயிரை கூட ஜீவனம் பணைய வைத்து எங்களை பாதுகாக்கிறாங்க. அவங்க உயிரை கர்த்தர் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கர்த்தர் அப்படி செய்கிறபடியினால் எல்லாரும் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சீக்கிரமாய் நம்முடைய ஆலயம் கட்டப்பட எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கூப்பிடுங்க. அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, அப்பா, எங்களுக்கு சீக்கிரம் ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும். சீக்கிரம் ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும். நாங்க நினைச்சு முடிக்கிறதுக்கு முன்னால ஒரு அற்புதம் நடந்திருக்கணும். நாங்க நினைச்சு முடிக்கிறதுக்கு முன்னால ஆலயம் அங்க எழும்பி இருக்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட தானே கேட்கிறோம், தவறு ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, இது எப்படி நடந்தது என்று நாங்கள் ஆச்சரியப்படும் அளவு ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும். ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும். ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, ஒரு நாள், 2 நாள், 3 நாள்ல கூட உம்மால செய்ய முடியும். இந்த அற்புதத்தை நிறைவேற்ற முடியும். இந்த காரியத்தை கர்த்தர் செய்ய முடியும். சீக்கிரமா எங்களுக்கு ஒரு ஆலயத்தை கர்த்தர் தாரும். ஒரு ஆலயத்தை கர்த்தர் எங்களுக்கு தாரும். ஒரு ஆலயத்தை கர்த்தர் எங்களுக்கு தாரும். கர்த்தர் அற்புதம் செய்தபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். தடைகள் மாறட்டும். அதிகாரியுடைய கண்களை தயவு கிடைக்கட்டும். சீக்கிரமா இதற்குரிய வழிகளை எங்களுக்கு திறந்து தாரும். கர்த்தாவே, அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியினால் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற சில விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். எல்லாரும் அமர்ந்து கொண்டு கண்களை மூடி கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் ஒவ்வொருத்தருடைய பெயர்களை சொல்ல சொல்ல நீங்க பாரத்தோடு ஜெபம் பண்ணணும். பாரத்தோடு ஜெபம். வலது கரத்தை உயர்த்தி நாகர்கோவில் ஜெயசேகரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ரீதா என்கிற ஒரு சகோதரி மிகவும் பலவீனத்தோடு இருக்கிறாங்க, கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. செயற்கை சுவாச கருவி பொருத்தப்பட்டு மருத்துவ சிகிச்சைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பரிபூர்ணமான சுகத்தை தரும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அந்த சரீரத்திற்குள்ள லங்ஸ்ல இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ், திடீரென்று ஏற்பட்ட ஒரு வைரல் ஃபீவர், நல்லா தான் இருந்தாங்க, போன வெள்ளிக்கிழமை வரையிலும் நல்லா இருந்தாங்க. திடீரென்று ஒரு காய்ச்சல், அதற்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. வேற எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த சகோதரிக்கு கர்த்தர் நல்ல பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்கும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, நீங்க ஒரு அற்புதத்தை செய்ததற்காய் நன்றி. ஒரு நன்றி. நம்முடைய சபையை சார்ந்து ஒரு சகோதரி, அவங்களுடைய ஒரு தம்பி உதயன் என்கிறவங்க கிட்னியில ஒரு ஸ்டோன், அதோடு கூட ஒரு கட்டி இருந்தது. அது மருத்துவமனைக்கு ஆராய்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறாங்க, டெஸ்டிங்காக அனுப்பியிருக்கிறாங்க. அதில் வேற எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. பல சந்தேகங்கள் எழும்புகிறது. கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்க முடியும். உதயன் என்கிற அந்த பெயரை சொல்லுங்க. கிட்னியில் இருக்கிற அந்த கட்டி அது வேறு விதமான நோயாக இருக்குமோ, பலவீனமாக இருக்குமோ என்ன அஞ்சுறாங்க.
பயப்படுறாங்க. கர்த்தர் எந்த தீங்கும் சேதம் இல்லாத நல்ல விடுதலையை சகோதரன் உதயனுக்கு கர்த்தர் கொடுத்தபடியினால் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சுதா என்கிற ஒரு சகோதரி கல்லீரல் உங்களுக்கு வீக்கமா இருக்குது, சுகமடையும்படி ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர் இந்த சகோதரிக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு சகோதரி எழுதியிருக்க, இந்த மகனுக்கு திருமண தடை மாறணும், வயது தாண்டி போகிறது, நல்ல ஒரு திருமணத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2.5 லட்சம் ஒரு சீட்டு போட்டிருக்கிறாங்க, அந்த பணம் கிடைக்கல, இந்த பணம் சீக்கிரமாய் கிடைக்கும்படி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ச்சியாகவே நாம் டேனி ஷாலமோன் என்கிற ஒரு தம்பிக்காக MBBS 3வது வருஷம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்முடைய திருச்சபையை சார்ந்தவங்க ஃபீஸ் கட்டுவதற்கு தேவையான காரியத்தை கர்த்தர் செய்யும்படி நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தோம். இந்த 3வது வருஷத்திற்குரிய இந்த ஃபீஸ் முழுவதுமாய் கட்டி மீதம் ரூபாய் காலேஜ் அக்கவுண்ட்ல இருக்க தேவன் செய்த மேலான தயவுக்காக நன்றி அப்படி எழுதியிருக்கிறாங்க. இனி வரும் 4வது வருஷம் மற்றும் 5வது வருஷத்திற்கு ஃபீஸை கட்ட கர்த்தர் எந்த தடையும் இல்லாத ஒரு அற்புதத்தை செய்யும்படி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் ஜெபிப்போமா? வலது கரத்தை உயர்த்தி தொடர்ச்சியாக நாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு வாரம் ஜெபம் பண்ணி 2வது வாரம் ஜெபம் பண்ணிட்டு விடல, இந்த காரியத்தை தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த சகோதரன் தகப்பனாருக்கு கர்த்தர் நல்ல வேலை வாய்ப்புகளை இன்னும் ஏற்படுத்தி கொடுத்து அவங்க செய்து கொண்டிருந்த பிசினஸ்ல கர்த்தர் இன்னும் விரிவாக்கத்தை கொடுத்து நல்ல வருமானத்திற்குரிய வழியை கர்த்தர் கொடுக்கும்படி எல்லாரும் ஜெபம் பண்ணி ஆண்டவரே, அன்பு மகன் டேனி ஷாலமோனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த MBBS படிப்பு 3வது வருஷத்துல ஆண்டவரே இந்த ஃபீஸை முழுவதுமாய் கட்டி கொஞ்சம் மீதி தொகை காலேஜ் அக்கவுண்ட்ல வைப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே 4வது வருஷம் 5வது வருஷம் எவ்வித தடையும் இல்லாமல் அந்த ஃபீஸை கட்டுவதற்கு கர்த்தர் துணை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனார் செய்கிற இந்த தொழில் சில காலம் தடைப்பட்டிருந்தது, சில அரசு மாற்றங்கள் அந்த காலத்தினால பல தடைகள் ஏற்பட்டது. கர்த்தர் மறுபடியுமாய் அந்த தொழில் வியாபாரங்களை கர்த்தர் நிலைநிறுத்தும்படி எல்லாரும் கரமுயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க, மகளுக்கு வயிற்றுல அப்ரெண்டிஸ் கட்டி இருக்குது, ஸ்கேன் எடுத்து ஆபரேஷன் ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்குறாங்க, ஆபரேஷன் இல்லைன்னு ஒரு தகவல் சொல்ல கர்த்தர் கிருபை செய்யணும். ஸ்தோத்திரம். அதை ஆபரேஷன் இல்லாம கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். கழுத்து வலியால பாதிக்கப்பட்டு எழுதி கொடுக்கிறவங்க அவங்க பெயர்களையும் சொல்லி எழுதி கொடுத்தீங்கன்னா பின்னாடி எழுதி வாங்குறவங்க தயவு செய்து அவர்கள் பெயர்களையும் எழுதி வாங்கும்படி அன்போடு கேட்கிறோம். கழுத்து வலியில பாதிக்கப்பட்டிருக்கிற சகோதரிக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க, புருஷனுக்கு வயிற்றுல வலி, ஒரு விடுதலை கிடைக்க கர்த்தர் அற்புதம் செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிறிஸ்டினா என்கிற ஒரு சகோதரி உடல் நல்ல பலவீனமா இருக்குது, வலது கையை தூக்க முடியல, எனக்கு சரீரத்திற்கு ஒரு விடுதலை கர்த்தர் தரும்படி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. கர்த்தர் இந்த கிறிஸ்டினா என்கிற சகோதரிக்கு கரங்கள்ல ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படி எல்லாரும் கரமுயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நிகில் என்கிற நம்முடைய சபையை சார்ந்த ஒரு தம்பி கனடா தேசத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் நல்ல வேலை ஏற்படுத்தி கொடுக்கணும், மேற்படிப்பிற்காக சென்ற இடத்தில் கர்த்தர் நல்ல ஒரு வேலையை ஏற்படுத்தி கொடுக்கணும், அதற்குரிய முயற்சிகளை செய்திருக்கிறாங்க. அந்த தம்பிக்கு நல்ல அற்புதத்தை ஆண்டவர் செய்யும்படி ஸ்தோத்திரம். எல்லாம் அந்த பெற்றோர்கள் நல்ல வைராக்கியமாய் ஆண்டவரை தேடுறவங்க, சிஸ்டர் தீபா நம்ம தாயார் இருக்கிறாங்க, இந்த குடும்பம் மிகவும் வைராக்கியமாய் கர்த்தரை தேடுகிற ஒரு குடும்பம். கர்த்தர் அந்த மகனுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி எல்லாரும் ஆண்டவரை சீக்கிரமா அந்த வீசா சரியான விதத்தில் கிடைக்கவும் நல்ல வேலைகளை கர்த்தர் தரவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ததற்காய் ஸ்தோத்திரம். ஜெனிஷா என்கிற ஒரு சகோதரி உடல்நல பலவீனத்தோடு காய்ச்சல், சளி, இருமல் கர்த்தர்களுக்கு பூரண சுகத்தை கொடுக்கும்படி ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக செய்வீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜோஸ்பின் பாபு ஜெப ஷாலினி அந்த குடும்பத்திற்கான இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறோம்.
திருமணமாகி பல வருடங்கள் 9 வருடங்கள் ஆயிற்று. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். மருத்துவமனைக்கு போகும்போதெல்லாம் எல்லாம் நார்மலா இருக்குது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா எதிர்பார்த்திருக்கிற நன்மை கிடைக்கல. நாம ஜெபித்ததின்படி நம்ம எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இந்த விண்ணப்பத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு நிமிஷம் உங்க வாயில திறந்து இந்த பெயரை சொல்லி நீங்க ஜெபம் பண்றீங்களா? நீங்க சொல்லுங்களேன். நாம் இப்பொழுது கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும் கொண்டு வரும். அதனால நாம் எல்லாரும் பாரத்தோடு 9 வருஷம் நெடுநாட்களாய் காத்திருப்பது இதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் விரும்புகிறது வரும்போதோ, நான் அதை இப்படி சொல்ல விரும்புறேன், விரும்புகிற 2025 வரும்பொழுதோ ஹல்லேலூயா, அது தெய்வீக சந்தோஷத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நெடுநாட்களாய் காத்திருப்பது இதயத்தை இழைக்க பண்ணும். விரும்புகிறது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நம்ம விரும்புகிற 2025 வரும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல். இந்த காரியத்திற்காக நாம் ஜெபம் பண்ணும் பொழுது இந்த 2025 நம்ம டார்கெட் பண்ண போறோம். நம்ம சொல்லி ஜெபிக்க போறோம். ஏன்னா கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் அது. கர்த்தர் நமக்கு தந்த விசுவாசத்தின் கூர்மை அது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு அற்புதம் செய்ய, ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. இந்த குடும்பத்துக்கு சகோதரர் ஜோஸ்பின் பாபு, சிஸ்டர் ஜெபஷாலினி, இவங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தபடியால் நாங்கள் மனதார உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த சந்தோஷமான செய்தியை நாங்கள் இந்த வருஷத்துல கேட்க கர்த்தர்களுக்கு கிருபை தார். அவர்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி போடும்படி, சத்துருவின் தொல்லைகளை கர்த்தர் மாற்றி போடும்படி, முற்றிலுமான விடுதலை கர்த்தர் தந்து இந்த குழந்தை பாக்கியத்தை கர்த்தர்களுக்கு கொடுத்து சந்தோஷத்தினால் கர்த்தர்களை நிரப்பும்படி எல்லாரும் கரமுயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். சென்னையிலிருந்து நிர்மலா உடைய கணவர் காலில் புண் ஏற்பட்டிருக்கிறது, ஹார்ட்லயும் பிரச்சனை இருக்குது. அந்த சகோதரிக்கும் உடல் பலவீனத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த சகோதரி நிர்மலா உடைய கணவருக்கு அற்புதத்தை செய்யும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரமணி சென்னையிலிருந்து அவருடைய நெஞ்சில வலி இருக்கிறது, கர்த்தர் அவளுக்கு அற்புதம் செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மோசே சேலம் பகுதியிலிருந்து இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள், கர்த்தர் அவர்களை ஆஸ்வதிக்கும்படி இன்னைக்கு பிறந்த நாளை காண்கிற மோசே சேலத்திலிருந்து நமக்கு இந்த நேரலையில பார்த்து தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. அந்த சகோதரனுக்கு கர்த்தர் நல்ல ஆசீர்வாதங்களை, சமாதானமான வாழ்வை, சந்தோஷமான நிறைவை கர்த்தர் கொடுக்கும்படி, இந்த வருஷத்துல எல்லா நன்மைகளை அனுபவிக்கும்படி கர்த்தர் நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படி கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாகர்கோயிலிருந்து செல்வகுமார், உங்க கால் பிளாடர் பித்தப்பையில ஒரு ஸ்டோன் இருக்குது, கர்த்தர் அதை மாற்றி போடும்படி எல்லாரும் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரேமா ஈரோடுல இருந்து ஒரு கேன்சர் கட்டி இருக்குது, அதை கர்த்தர் மறைய பண்ணி அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. தக்கலையிலிருந்து கனகபாய் உடல்நல சுகமில்லாம இருக்கிறாங்க, கணவர் அவங்களுக்கு உடல் பலவீனத்தோடு இருக்கிறாங்க, கர்த்தர் அவர்களுக்கு அற்புதத்தை செய்யும்படி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். செங்கல்பட்டிலிருந்து மல்லிகா அவருடைய மகள் சமாதானத்திற்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க, கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, ஒரு அதிசயத்தை செய்திருங்க ஆண்டவரே, ஒரு மாற்றம் இவர்கள் குடும்பத்தில் சம்பவிக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஒரு தாயார் எழுதி கொடுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு வர வேண்டிய சீட்டு பணம் வரல, அதோடு கூட அவங்க யார்கிட்டயோ வீடு கட்டுவதற்கு பணத்தை கொடுத்திருக்கிறாங்க என்ஜினியர் கிட்ட, அவர் சரி அந்த வீட்டு வேலைகளை முடித்து கொடுக்கல. கர்த்தர் சீக்கிரமாய் அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணும்படி எல்லாரும் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய சபைக்கு வருகிற ஒரு சகோதரி, அவளுக்கு தெரிந்தவங்க இந்த எலும்புல ஒரு கேன்சர் பலவீனம் இருக்குதான், அந்த பலவீனத்தை அந்த காரியங்களை கர்த்தர் முற்றிலுமாய் அகற்றி போட்டு இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்யும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினா நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்படி நாம் எழுந்து நின்று நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல போகிறோம். சில நிமிடங்கள் விடுதலைக்காக, அற்புத சுகத்திற்காக, கர்த்தர் நம்மை உயர்த்தும்படியாக நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க உம்மை நம்பி வந்திருக்கிறோம்,
உண்மையாய் உம்மை பற்றிக்கொள்ள வந்திருக்கிறோம். உண்மையாய் தேவ சமூகத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். வேகமாக அப்படியே கரங்களை உயர்த்தி அனிதா கண் பார்வை கிடைக்கும்படி அங்க 30 வயது திருமண தடை மாறணும். கர்த்தர் அப்படி செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தூத்துக்குடி இருந்து சுபானி அப்படியே கணவர் ரட்சிக்கப்படும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திருச்சியிலிருந்து விக்டர் மணி கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த தரிசனங்கள் நிறைவேறும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காஞ்சிபுரத்தில் இருந்து ஒரு சகோதரர் கர்த்தருடைய மகளுடைய திருமண காரியத்தில் அற்புதம் செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். டெய்சி ராணி அழகிய மண்டபத்தில் இருந்து அவங்க வீட்டுக்காக வாங்கின கடன் மாறணும். வீட்டு வங்கியில ஒரு அப்ரூவல் கிடைக்கணும். அந்த பேங்க்ல ஒரு அப்ரூவல் கிடைக்கணும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மதுரையில் இருந்து அன்னபூர்ணா 29 வயது மகளுக்கு திருமணம் நடக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சென்னையில இருந்து ஆக்னஸ் டிபி நோய் கர்த்தர் மாற்றி கொடுக்கும்படி ஒரு அற்புதம் செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுமதி கன்னியாகுமரியில் இருந்து கர்த்தருடைய கடன் பாரங்களை எல்லாம் மாற்றும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தெரேசா அவருடைய வாலிப பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கும்படி கர்த்தர் அவர்களை ரட்சிப்புக்கு நேராய் வழிநடத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சசிகுமார் என்ற ஒரு சகோதரனுடைய சமாதானத்திற்காக நம்ம எல்லாரும் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய திருச்சபையை சார்ந்த ஒரு பிள்ளை பிரைஸ்லி அவங்க வேலூர்ல ஒரு மருத்துவமனையில் இருக்கிறாங்க. கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்கும்படி திங்கட்கிழமை ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்களாம். அந்த ஸ்கேன்ல எவ்வித ஒரு தீமையும் இல்லாத ஒரு பரிபூர்ணமான விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படி அதற்குரிய அறிகுறிகளை அற்புதத்தை செய்யும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே பிரைஸ்லினுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலூர்ல இருக்கிறாங்கப்பா, ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தபடியால் நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் அத்தனை பேருக்கும் சுகத்தை தந்தபடினா நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே அல்லேலூயா. எல்லாமே கைத்தட்டி சொல்லும் ஆகும். எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலை தான். அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஒரு விசை கூட ஆகும். எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். நல்ல கரங்களை தட்டி ஆவியில பலத்தோடு அநேகருடைய சரீர சுகத்திற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் இப்பொழுது ஒவ்வொருடைய சரீரத்திலே கர்த்தர் சுகத்தை தரும்படி, ஆவியிலே ஆத்துமாவிலே பலத்தை தரும்படி, எல்லா அந்தகார சக்திகள் நம்முடைய வாழ்க்கை விட்டு முற்றிலும் அழிந்து போகும்படி எல்லா தேவ பிள்ளைகளும் நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. நீங்க நம்புகிறது அவராலே ஆகும். நீங்க நம்புகிறது அவராலே ஆகும். நீங்க ஜெபிங்க ஜெபிங்க. உங்க ஜெபத்தை யாரும் நிறுத்திட வேண்டாம், யாரும் விட்டு விட வேண்டாம். 2-3 நிமிஷம் நல்ல ஆவியில பலத்தோடு உற்சாகம் உள்ளவர்களாய் நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு ஒரு பதிலை தந்து உங்களுக்கு அற்புதத்தை காண்பிப்பா என்கிற ஒரு உணர்வோடு அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா அப்பா, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எங்க சரீரத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். எங்க நோய்களை மாற்ற முடியும். எங்க பலவீனங்களை மாற்ற முடியும். மனது அளவிலே ஏற்பட்டிருக்கிற தாக்கங்களை கர்த்தர் மாற்ற முடியும். மனது அளவிலே சோர்ந்து போயிருக்கிற காரியங்களிலே கர்த்தர் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். எங்கள் வேதனைகளை முற்றிலும் ஆண்டவர் மாற்ற முடியும். நாங்கள் எடுக்கிற முயற்சிகளிலே எங்களுக்கு ஜெயத்தை தர எங்கள் ஆண்டவரால் முடியும்.
ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? கூப்பிடுங்க. உச்சம் தலையிலிருந்து பாதம் வரையிலும் கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு சுகத்தை தருகிறார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சரீரத்தில் அற்புதத்தை தருகிறார். உங்கள் வேதனைகள் நீங்கி நீங்கள் முற்றிலுமாய் சுகமடைய ஒரு அற்புத வல்லமை உங்களுக்கு நேராய் ஊற்றப்படுகிறது. உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருகிறது, சரீரங்களுக்குள்ளே வருகிறது. அப்பா, அப்பா, ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, சரீர சுகத்தை தாரும், மனதிலே தைரியத்தை தாரும், உள்ளான மனிதனுக்குள்ளே பலத்தை தாரும், ஆத்துமாக்களை புதுப்பிக்கிற அனுபவத்தை தாரும். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நம்மை தைரியவான்களாய் மாற்றி நம்மை நிலை நிற்க பண்ண போகிறபடினால், எல்லா வேதனைகளை கர்த்தர் நம்மை விட்டு அகற்றினதினால், தத்தளிப்பின் பாத்திரத்தை கர்த்தர் நம்முடைய கரத்தை விட்டு மாற்றி போட்டதினால், இனி ஜீவ தண்ணீராய கிறிஸ்து இயேசுவை சார்ந்து வாழ்ந்து வெடிப்புள்ள தொட்டிகளை நாம் கட்டி அதிலே வாழாதபடி நம்மை கர்த்தர் திருப்பி அவருக்கு நேராய் ஒப்புரவாக்கப்படும்படி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்படியே எழுந்து நின்று எல்லாரும் நின்ற வண்ணமாய் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சில நிமிடங்கள் ஆண்டவரை ஆராதிப்போம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya, 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 ஹalleluya. மறுபடியும் சேர்ந்து ஹalleluya, ஹalleluya, பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்ல, பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. சேர்ந்து சொல்லும் ஒரே குரலாய், எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவர், இனிமேலும் வருபவரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம். எல்லாருடைய கரங்களை உயர்த்தி ஒரே மனதோடு ஒரே குரலாய் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே என்று சேர்ந்து சொல்லலாம். உம்மில் அன்பு செய்கின்றோம். கரங்களை நல்லா தட்டி எல்லாரும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்.